வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 1.75 இன்ட்டு 1.75 ப்ளஸ் 2 இன்ட்டு 1.75 இன்ட்டு 0.75 ப்ளஸ் 0.75 இன்ட்டு 0.75 டிவைடட் பை 1.75 இன்ட்டு 1.75 மைனஸ் 0.75 இன்ட்டு 0.75 இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு நம்பர் ரிப்பீட்டடாக வருது. என்னெல்லாம் 1.75 அதுக்கப்புறம் 0.75. நான் என்ன பண்ண போகிறேன், 1.75 ஏன்னு வச்சுக்க போகிறேன், 0.75 பின்னு வச்சுக்க போகிறேன். அப்போ நமக்கு அவங்க கொடுத்துருந்த சம் எப்படி மாறும், a இன்ட்டு a ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b இன்ட்டு பின்னு மாறுமா. கீழே வந்து a இன்ட்டு a மைனஸ் b இன்ட்டு b. இதை எப்படி எழுதலாம், a ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட் டிவைடட் பை a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது எதனுடைய ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டினுடைய ஃபார்முலா. கீழே வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதலாம், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ இதை நம்ம அடிக்கலாமா. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், a ப்ளஸ் b கீழே a மைனஸ் b இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏக்கும் பிக்கும் பதிலாக அந்த மதிப்புகளை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வந்து எத்தனை 1.75 ப்ளஸ் b எத்தனை 0.75 டிவைடட் பை a எத்தனை 1.75 மைனஸ் 0.75. அப்போ இப்போ இந்த ரெண்டத்தையும் கூட்டினா என்ன வரும், 1, இதில் ஒரு 1.50, அப்போ 2.50. கீழே வந்து இதுலேருந்து இதை கழிச்சா 1 தானே கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 2.5. அதாவது இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இந்த 2 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக இப்போ a இஸ் ஈக்குவல் டு 1.75ன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி b இஸ் ஈக்குவல் டு 0.75. இந்த 2 ஸ்டெப் இருந்துச்சுன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.